வணக்கம் நண்பர்களே. இன்று 23 ஜூலை 2026. இன்றைய முக்கியமான தமிழக தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். முதல் செய்தி, முதலமைச்சர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் இன்று உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக வெளியானது. தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் அதிகாலை முதலே திரையரங்குகளில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இரண்டாவது செய்தி, நீட் தேர்வை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். மூன்றாவது செய்தி, தமிழ்நாடு நீட் யுஜி மருத்துவ கலந்தாய்வு பதிவுக்கான கடைசி நாள் இன்று என்பதால் மாணவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நான்காவது செய்தி, தமிழகத்தின் பல பகுதிகளில் இன்று திட்டமிட்ட மின்தடை அமலில் உள்ளது. பொதுமக்கள் முன்கூட்டியே தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு மின்வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஐந்தாவது செய்தி, அரிசி விலை உயர்வு தொடர்ந்து நீடித்து வருகிறது. சில பகுதிகளில் பொன்னி அரிசி 1 கிலோ ரூபாய் 80 வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஆறாவது செய்தி, மாநிலம் முழுவதும் 31,000த்திற்கும் மேற்பட்ட ரவுடிகளை போலீசார் சோதனை செய்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஏழாவது செய்தி, ரேஷன் பயோமெட்ரிக் பதிவு செய்யும் சிறப்பு சேவை வீடு தேடி சென்று தொடங்கப்பட்டுள்ளது. எட்டாவது செய்தி, காலை உணவு திட்டத்தின் பெயர் மாற்றம் குறித்து அரசியல் வட்டாரங்களில் விவாதம் தொடர்ந்து வருகிறது. ஒன்பதாவது செய்தி, நீட் விவகாரம் தொடர்பாக ஜூலை 27 அன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்துள்ளது. இறுதியாக, தமிழக அரசியல், கல்வி மற்றும் பொதுமக்கள் நலன் தொடர்பான பல முக்கிய நிகழ்வுகள் இன்று கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்த செய்திகளில் உங்களுக்கு முக்கியமாக தோன்றியது எது? கருத்துக்களில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற உடனடி தமிழக செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். நன்றி.